நடிகர் அஜித் குமார் அவர்கள் படங்களை புறக்கணிப்போம் அப்படின்னு சோசியல் மீடியாவில் 2-3 நாளாகவே ஒரு பேசும் பொருளாக ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. என்னதான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் சில விஷயங்களை பேசுகிறாங்க. அதுதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற ஹீரோக்கள் ஒவ்வொரு படத்துலையும் மெனக்கடுறாங்க, அஜித் வந்து அந்த படத்துக்காக மெனக்கடுறது இல்லை. அதாவது அஜித்தோட ஒரு புகைப்படத்தை எடுத்து போட்டு இது எந்த படத்தோட புகைப்படம் அப்படின்னு கேட்டால் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அவர் எல்லா படத்துலையும் ஒரே கெட்டப்பு ஒரே மாதிரி தான் இருக்கார். இதுவே நீங்கள் விஜய் படத்தை பாருங்கள், அவரோட ஒரு புகைப்படத்தை வச்சு அது என்ன படம்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் அஜித் படங்களுக்கு சொல்ல முடியாது. மற்ற நடிகர்கள் விஜய், தனுஷை பாருங்கள், தனுஷும் அவரோட ஒரு படத்தோட ஸ்டில் எடுத்து போட்டால் அந்த படத்தில் எந்த படத்தில் என்ன கெட்டப் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். ஆனால் அஜித் படங்களை மட்டும் நம்ம அப்படியே சொல்லவே முடியாது. அதனால் அஜித் படங்களை நம்ம புறக்கணிக்கணும். புறக்கணித்தா தான் அப்போ அஜித் வந்து மக்கள் மேலே மக்கள் நம்மளை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படத்துக்காக மெனக்கெடுவார் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்க. அதாவது அஜித் வந்து ஒரு தனி ரகம். அவர் ஒரு மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்க மாட்டார், அப்டேட் வர மாட்டார். அவரோட படங்களுக்கு அதாவது இசை வெளியீட்டு விழா இருக்காது, பெருசாக வெளியில் வர மாட்டார். அவர் தான் உண்டு, தன் வேலை உண்டு. படங்களில் நடிக்கிறாரு, அவர் பிடிச்ச மாதிரி ஒரு கெட்டப்பில் நடிக்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்போ அஜித் நடிக்கிறாரு, அவருக்கு ஒரு படம் நடிக்கிறாருனாங்க, அவருக்கு சம்பளம் கொடுக்க ஒரு தயாரிப்பு நிறுவனம் தயாராக இருக்குது. அந்த தயாரிப்பு நிறுவனம் பணம் கொடுக்குது. தயாரிப்பு நிறுவனம் தான் சொல்லணும், ஏப்பா இந்த கெட்டப்பு எல்லாம் கொஞ்சம் மாற்றினா தான் நான் காசு தருவேன், இல்லாட்டா தரமாட்டேன் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் சொல்லி அஜித் ஏதாவது சொல்லியிருந்தா ஓகே, பண்ண வேலை செய்யாமல் இருந்தால் ஓகே. தயாரிப்பு நிறுவனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, படத்தை எடுக்கிற டைரக்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் மட்டும் அஜித் சரியில்லை, அஜித் மெனக்கெடலை. அதாவது தன் படங்களை பிடிச்சிருந்தா தேட்டரில் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோக்கெல்லாம் நீங்கள் வந்து அடி வைக்காதீங்க, என் படம் பிடிச்சிருந்தா தேட்டர் வந்து பாருங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு நடிகர் சொல்கிறாரு. அதை கெத்தாக சொன்னது அஜித். நான் படம் நடிக்கிறேன், சம்பளம் வாங்கிட்டு படம் நடிக்கிறேன், அந்த படம் பிடிச்சிருக்கு பிடிக்கல, நீங்கள் தேட்டரில் பார்க்குறீங்க பார்க்கல, அது உங்களுடைய விருப்பம். நான் சம்பளம் வாங்கி நடித்து முடிச்சிட்டேன், நீங்கள் காசு கொடுத்து பார்க்க விருப்பம் இருந்தால் பாருங்கள், விருப்பம் இல்லாட்டா பார்க்காதீங்க. இதுதான் அஜித்தோட கொள்கை. தன்னை அஜித்குமாருக்கு முன்னாடி அல்டிமேட் ஸ்டார்னு சொன்னதே வேணான்னாரு. ஏன்னா இதே மாதிரி சர்ச்சைகள் எல்லாம் வரும்னு தான். நீங்கள் ஒரு மனுஷன் ஒரு படத்துக்காக மெனக்கடலைங்கிறது ரெண்டாவது பட்ட விஷயம். அதை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்கிறது அது என்ன ஒரு வார்த்தைன்னு எனக்கு புரியலை. அஜித் படம் நடித்தா அது அவரோட விருப்பம், அது அவரோட ஃபேஷன், அவரோட ஒர்க்கு, தொழில். அது நீ மெனக்கட்டு ஜிம்மு போய் பாடி ஃபிட்டாக வச்சுருந்தா வச்சு தான் படம் நடிக்கணும், நீ ஒவ்வொரு படத்துக்கும் கெட்டப்போ மாற்றணும், அப்போ தான் நாங்கள் பார்ப்போம். இதெல்லாம் தேவையான பேச்சா? என்ன சோசியல் மீடியா வர வர இப்படி போயிட்டுருக்கு. அவங்க கண்டென்ட்டுக்காக ஒன்றை ரெடி பண்ணி அந்த கண்டென்ட்டை உருவாக்கி அதில் ஒரு ஆளை என்ன சொல்கிறது, மன கஷ்டத்துக்குள்ளே ஆளாக்குறாங்கன்னு தான் தோணுது.